வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட் இந்த யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புதுசாக பதவியேற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க போர்க்கால அடிப்படையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுடைய காலி பணியிடங்களும், அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் காலி பணியிடங்களையும் நாங்க நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஒரு வீடியோ தான் இது. நம்ம அகாடமியில யூஜி டிஆர்பி ஹிஸ்டரிக்கான ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஸோ, நம்ம ஏற்கனவே தெரியும் ஹிஸ்டரியில வந்து நான் வந்து பர்சனலா ஹிஸ்டரியில வந்து ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் 7 டைம்ஸ் நெட் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் பேப்பர் 1, பேப்பர் 2, டெட் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ, இது வந்து நம்ம வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரெடி பண்ண ஒரு மெட்டீரியல் தான் இந்த புக்ஸ் எல்லாமே. நம்ம ஏற்கனவே நம்ம அகாடமில வந்து லைக் 2025 டிசம்பர் மாசம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்து யூனிட் 8க்கான புக்ஸ் வந்து ரெடியா இருக்கு. அடுத்தடுத்த யூனிட்க்கான புக்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னு. அதோட நான் அந்த வீடியோக்கு அப்புறம் நான் வீடியோவே போடல. ஆனா, அந்த யூனிட் 8க்கான லைக் ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்காவுக்கான புக்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில ரொம்ப அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸா இருந்துச்சு எங்களுக்கு. அந்த புத்தகமே நாங்க வந்து ஒரு 50 காப்பி தான் போட்டிருந்தோம். அந்த 50 காப்பி வந்து எங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 20 டேஸ்லயே செல் பண்ணியாச்சு. அப்போ எங்க ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா, மத்த லெசன்ஸ்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சார் அப்படின்னு. அப்போ ரெடி பண்ணி ஆன் அ ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஜனவரி எல்லா புக்ஸும் கிடைச்சது. 300 காப்பி நாங்க வந்து லைக் டார்கெட் குடுத்திருந்தோம். 300 காப்பி ஆர்டர் குடுத்திருந்தோம். பிரிண்டர்ஸ் கிட்ட இருந்து 300 காப்பி குடுத்திருந்தாங்க. நான் அத பத்தி ப்ரமோஷன் வீடியோ எதுவுமே போடல. லைக் அதேபோல நம்ம வந்து ஆஃப்லைன்ல யுஜிடிஆர்பி ஹிஸ்டரிக்கான கிளாஸஸும் நான் எடுக்கல. லைக் நம்ம ஏகேஎம் அகாடமில ஆஃப்லைன்ல அதெல்லாம் நம்ம பண்ணல. ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ரெஸ்பான்ஸஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து அவங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவங்க ரெஃபர் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 300 புக்குமே வித்து தீர்ந்துடுச்சு. ஸோ, லைக் மே மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் 2ண்ட் எடிஷன் அப்படின்னு புக் ஆர்டர் குடுத்திருந்தோம். ஸோ, அதற்கான காப்பீஸ் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ, இதுதான் அந்த 11 புக் மொத்தம். ஓகேங்களா? ஸோ 11 யூனிட்ஸ்க்கான புக். நமக்கு வந்து 10 யூனிட்ஸ் இருக்கும். யூனிட் 9ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆ நம்ம பிரிக்கலாம். ஹிஸ்டரி ஆஃப் யூரோப் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். ஸோ அந்த 2 யூனிட்டுக்குமே 2 புக்கா குடுத்துருக்கோம் தனித்தனியா. மொத்தம் 11 புத்தகங்கள். இந்த 11 புத்தகங்கள் எப்படி இருக்க போகுது? அதுல இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கு வந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் அதுல குடுத்துருக்காங்களா? இல்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நமக்கு சப் யூனிட்டுக்கு கொஸ்டின்ஸ் குடுத்துருப்போமா? இல்ல வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து எந்த விதமான கொஸ்டின்ஸ்லாம் வந்தா லைக் நோட்ஸ் எப்படி இருக்கும்? இது வந்து ரெகுலரா இருக்கக்கூடிய காலேஜ் புத்தகம் மாரி இருக்குமா? இல்ல வந்து தர்மராஜ் சாரோடையதோ, இல்ல சுவாமிநாதன் சாரோடையோ இந்த மாரி புத்தகங்களா இருக்குமா? இல்ல வந்து லைக் நம்மளோட இந்தியன் ஆத்தர்ஸோடைய புத்தகங்களா இருக்குமா? எக்ஸாம்க்கு ரிலேட்டடா இருக்குமா? டிஆர்பில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான ரிலேட்டடா இதுல இருக்குமா? நமக்கு படிச்சா புரியுமா? ஏன்னா நம்ம வந்து லைக் படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எம்ஏ இல்ல லைக் பிஎட்லாம் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பிஏ புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு புரியுமா? அப்படின்ற கேள்விகள்லாம் உங்க மனசுல இருக்கும். ஸோ இந்த நோட்ஸ வந்து நம்ம பிரிப்பேர் பண்றப்போ என்ன என் மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, இத வந்து அதாவது நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நம்ம நோட்ஸ் குடுக்க போறது கிடையாது. இந்த புத்தகம் பயன்பட போறது கிடையாது. ஆசிரியர்கள் தான். ஆனா அவங்க முன்னாடி படிச்சிருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா பக்கத்துல உட்கார்ந்து சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும்? அப்படின்றத வந்து ஒவ்வொரு யூனிட்லயும் வந்து நம்ம அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு, கொஸ்டின்ஸ் வந்து ஹிஸ்டோகிராஃபிலருந்து அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்சிடென்ட்ட வச்சு எத்தன ஆத்தர்ஸ் அத என்னென்ன புக்ஸ்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. அப்போ கொஸ்டின் எந்த டிஃபிகல்டி லெவல்ல வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கா இருக்கணும். இது வந்து நார்மலா நீங்க வந்து மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகமா இது இருக்காது. அதுக்கு நான் ஷூரிட்டி குடுக்குறேன். ஏன்னா அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கும். இதுல வந்து நெறைய ரெஃபரன்ஸஸ் நெறைய லைக் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் ரெடி பண்ணிட்டு தான் தமிழ் மீடியம் ரெடி பண்ணோம். ஸோ அதனால வந்து ஏன்னா இங்கிலீஷ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுனால அது பண்ணோம். அதுல வந்து லைக் அது ரெடி பண்ணிட்டு இது பண்ணனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. லைக் ஒவ்வொரு புத்தகத்துக்கான தனிப்பட்ட ரிவ்யூஸ் வந்து ஷார்ட்ஸா வந்து நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புக்ஸ் இப்படி தான் இருக்கும். வந்து உங்களுக்கு வந்து லைக் ஃபாண்ட் எல்லாமே வந்து கரெக்ட்டான ஒரு ஃபாண்ட். லைக் கண்ணு வலிக்கக்கூடாது. லைக் புத்தகம் வந்து எப்பவுமே வந்து பி5 சைஸ்ல போடுவாங்க. நம்ம வந்து ஏ4 சைஸ்லயே போட்டுருக்கோம். லைக் ஏன்னா, லைக் ஃபாண்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். அப்பனா தான் வந்து படிக்க முடியும். வரலாற வந்து சுவாரஸ்யமா மாத்தணும். அப்போ வந்து இது நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஒரு ஃப்ரண்ட் டூ ஃப்ரண்ட்ன்ற மாரி தான் நரேஷனே இருக்கும். ஆரம்பத்திலேயே நான் அப்படி தான் குடுத்திருப்பேன். லைக் அண்ட் ஒவ்வொரு க இத வந்து லைக் ஜூம் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன். இப்போ லைக் ஒவ்வொரு சப் டாபிக்ஸ்க்கும் வந்து கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயிற்சி வினாக்கள் அப்படின்னு நம்ம குடுத்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைக் ஷார்ட்ஸ்ல நான் தனியா காமிக்கிறேன். இது வந்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா யூனிட் 1 நமக்கு வந்து ஃப்ரம் தி ப்ரீ ஹிஸ்டாரிக் ஓகேங்களா? லைக் பழங்கற்காலத்துல இருந்து நமக்கு 1206 முகமது கோரியோடைய இன்வேஷன் வரைக்கும். குத்புதீன் ஐபக் வந்து
லைக் அவரோட முடி சுடுற வரைக்குமே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும். இதுக்கான லைக் சிம்பாலிக்ஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் இது வந்து லைக் தமிழ்ல இல்லையா சார் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. ராப்பர் வந்து இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கோம் எல்லாருக்குமே. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2 புத்தகமே நம்ம போட்டிருக்கோம். அப்போ வந்து ராப்பர் ஏன்னா நமக்கு சிலபஸ் வந்து தமிழ் மீடியத்துல லைக் இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு. அதனால வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ்ல தான் நம்ம ராப்பர் மட்டும் அப்படி குடுத்துருக்கோம். அது ஆனா உள்ள கன்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மீடியமுக்கு தனியா இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் தனியா இருக்கும். பைலிங்குவல் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு லெசனுக்கு யூனிட் பின்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் நமக்கு என்னென்ன சிலபஸ்ல குடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்றது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா எப்பொழுது அப்படின்னா ஃப்ரம் 1206 நமக்கு வந்து முகமது கோரி லைக் குத்புதீன் ஐபக்கருடைய ஆட்சியில இருந்து 1857 ரிவோல்ட் வரைக்கும் கிரேட் ரிவோல்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கிளர்ச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள். அப்போ இதுல வந்து முகலாயர்கள், டெல்லி சுல்தானேட் முகலாயர்கள், விஜயநகர அரசுகள் லைக் எல்லாருமே இதுல வந்துருவாங்க. ஓகேங்களா? அதுல பாமனி கிங்டம்ஸ் இது எல்லாமே நமக்கு இங்க பின்னாடி இருக்கும். என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு. அண்ட் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில வந்து நமக்கு வந்து கொஸ்டின் பேங்க்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் இப்போ லைக் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. அண்ட் யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா யூனிட் 3 ஃப்ரம் 1857. ஸோ பெருங்கிளர்ச்சியிலிருந்து 1947. ஸோ 90 ஆண்டுகளுக்கான வரலாறு வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும். இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். லைக் இந்திய தேசிய இயக்கம் தான் இதில் இருக்கும். ஓகே, விடுதலை வரைக்குமே இருக்கக்கூடிய புத்தகம். அதே போல் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இதில் கொடுத்துருப்போம். யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா அழகு 4 ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து நமக்கு தமிழ்நாடு லைக் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் என்ன இருக்கும், இந்தியாவில் என்னென்ன போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கு, லைக் இது எல்லாமே கவர் பண்ணக்கூடிய அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி க்ரோத் எப்படி இருந்தது, லைக் எக்கனாமிக் எப்படி டெவலப் ஆனிச்சு, பாலிடிக்ஸில் என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருந்துச்சு, இது எல்லாமே வந்து இந்த லெசன்ஸில் நமக்கு இந்த புத்தகத்தில் இருக்கும். ஸோ அதுக்கு அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிக்சர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்றது. இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் தலைவர்கள், ஹெட்டிங்ஸ் இது எல்லாமே. ஒரு யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. இப்போ ஃபர்ஸ்ட் 4 யூனிட் வந்து நமக்கு வந்து அமெரிக்க வரலாறு லைக் இந்திய வரலாறு. யூனிட் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வரலாறு. அப்போது தமிழ்நாடு வரலாறு வந்து அப் டு 1565 நமக்கு வந்து சங்கம் பீரியடில் ஆரம்பித்து லைக் தலைக்கோட்டை போர் வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகம். அதில் இருக்கக்கூடிய லைக் சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர பேரரசு இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய தகவல்கள். அதுவுமே புக் சைஸ் நம்ம பார்த்தா தெரியும். அண்ட் சப்டாபிக்ஸ் ஓகேங்களா, எல்லாத்துக்கான சப்டாபிக். யூனிட் 6 ஓகேங்களா, லைக் இது ஏன் இதை வந்து நான் ஒவ்வொரு யூனிட்டாக காமிக்கிறேன் அப்படின்னா, இது பண்ணுறது வந்து பெரிய வேலையாக இருந்துச்சு, பெரிய டீம் எஃபோர்ட். இதை வந்து டைப் பண்ணுறது, கரெக்ஷன் பார்க்குறது, லைக் பிரிண்டர்ஸ் கிட்ட போயிட்டு பண்ணுறது, பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணி இது பண்ணாங்க. அது வந்து அதுக்கான ஃபீட்பேக் நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஆசிரியர்கள் வந்து 2 யூனிட் 1 யூனிட்டும் வாங்கினாங்க. வாங்கி பார்த்துட்டு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப எங்களுக்கே ஒரு ஓகே ஃபைன் வி டிட் சம்திங் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே பண்ணோம். யூனிட் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் 1565 டு 2000 இப்போ 2000 வரைக்கும் ஓகே, லைக் ரைஸ் ஆஃப் டிராவிடியன் பாலிடிக்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து இந்த புத்தகத்தில் யூனிட் 6ல் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அண்ட் சொன்ன மாதிரியே நமக்கு சப் டாபிக்ஸ் இது எல்லாமே. யூனிட் 7 இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இந்திய வரலாறு, தமிழ்நாடு வரலாறு முடிச்சுட்டு இப்போ யூனிட் 7லேருந்து நமக்கு என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா உலக வரலாறு ஆரம்பிக்கும். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் லைக் ஜப்பான் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் ஜப்பான். ஸோ சைனா வந்து பழமையை நோக்கி போவாங்க, ஜப்பான் வந்து முன்னோடியாக இருப்பாங்க. லைக் வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து சீக்கிரமாக அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான டிஃப்ரென்சஸ் இது வந்து ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயக்ராம்ஸ்லாம் உள்ள ஒவ்வொரு சப்டாபிக்ஸுமே டயக்ராம்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டயக்ராம்ஸ் லைக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டோர் பாலிசி அப்படின்னா என்னென்னு பாருங்களேன். ஸோ இது லைக் வெஸ்டர்ன் மீன்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றது இது மாதிரி எல்லா யூனிட்ஸ்க்குமே சப்டாபிக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து கண்டென்ட் புரியணும் அப்படின்றது. ஏன்னா வரலாறு வந்து எப்பவுமே ஒரு போரிங் சப்ஜெக்ட் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனால் வரலாறு படித்த நமக்கு தான் தெரியும் வரலாறு என்பது ஒரு ஆகச்சிறந்த ஒரு லைக் ஒரு பாடம் அப்படின்னு. யூனிட் 8 ஹிஸ்ட்ரி ஆஃப் அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். லைக் நவீன அமெரிக்கா வரலாறு இது எல்லாமே உலக போர்னா என்ன அப்படின்றது இது எல்லாமே நம்ம வந்து தனியாக நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் லைக் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம், அப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ யூனிட் 8 லைக் புக்கு அண்ட் அதுக்கான இருக்கக்கூடிய சிலபஸ். ஓகேங்களா, சிலபஸில் கூடிய வார்த்தைகள்.
இப்போ யூனிட் 9 பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு 2ஆ இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யூனிட் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோப் அப்படின்றது. இது வந்து ஐரோப்பா வரலாறு மட்டும். இங்கிலாந்து வரல. இங்கிலாந்துன்றது தனி தீவு. அதுக்கான சிலபஸுமே தனியா குடுத்துருப்பாங்க. அதாவது நமக்கு யூனிட் 9ல வந்து 2 பத்தியா இருக்கும் சிலபஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோப். ஸோ யூரோப்ல இருக்கக்கூடியது. அண்ட் ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் 1453ல ஆரம்பிச்சு நமக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் யுஎன்ஓ 1948ல வரைக்கும் யுஎன்ஓ என்ன பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த புத்தகத்துல நம்ம படிப்போம். அண்ட் யூனிட் 9A ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்ட வந்து யூனிட் 9A அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொனார்க்ல இருந்து லைக் ஜேம்ஸ் 1ல இருந்து லைக் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் லைக் பார்லிமெண்ட் அதுல இருந்து நமக்கு கடைசியா இருக்கக்கூடிய குவீன் எலிசபெத் 2 வரைக்கும் 2ஆம் எலிசபெத் ராணி வரைக்கும் இவர்கள் எல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது எல்லாமே இந்த புத்தகத்தில் படிப்போம். யூனிட் 9 தி லாஸ்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு யூனிட் 10 வந்து நவீன உலகத்தின் வரலாறு. அப்போ 20th செஞ்சுரி 20ஆம் நூற்றாண்டு ஆன செஞ்சுரிஸ் இதில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், எவ்வளோ மனித குலம் வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு உள்ள இருந்து வந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லைக் 11 புக்கு இருக்கும். 11 புக்ஸ் இருக்கும். ஸோ 11 புக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கான ப்ரைஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 600 இருக்கும். ஒரு புக்கு வந்து 950 இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஜஸ் பொறுத்து தான் வைங்களேன். பட் வந்து நம்ம வந்து பல்கா வாங்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஃபரில் வந்து ஏற்கனவே நம்ம கொடுத்தது சொல்கிறேன் நான். ஓகேங்களா, அந்த 300 புத்தகங்களும் வந்து நாங்கள் வந்து 9,500 அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஆஃபரில் வந்து ஆஃபர்ன்றது என்ன, நம்ம ஆசிரியர்கள் தானே லைக் நம்மளை தேடி வராங்க அப்படின்றப்போ நமக்கான ப்ராஃபிட் வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது கொடுத்தோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,500 லைக் வித் கொரியரோட சேர்த்துங்க 11 புக்குமே. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒவ்வொரு புக்கு வேணும் சார் எனக்கு வந்து 10th யூனிட் மட்டும் கொடுங்க, இல்லை 7th யூனிட் மட்டும் கொடுங்கனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ என்ன நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூடிய நம்பர் தான் 9600111339 அல்லது 8838107804 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால்லையோ நீங்கள் வந்து கால் பண்ணீங்க இல்லை மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கெட் பேக் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எந்த யூனிட் வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் இதை வந்து ஆரம்பத்திலே சொல்கிறேன் அப்படின்னா லைக் இதை வந்து நம்ம புக்கை வந்து நீங்கள் லைக் செல் பண்ணுன்றதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு ப்ரைமரி என்ன அப்படின்னா எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்போது அந்த எக்ஸாமுக்கு நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடணும். லைக் ஏன்னா காம்படிஷன் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். ஓகேங்களா, அப்போ அரசாங்க வேலை என்பது பலருடைய கனவாக இருக்கும்போது அது ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும் பொழுது அதுக்கான உழைப்பு நம்ம கொடுக்கணும். இப்போ முன்கூட்டியே நம்ம படிக்க ஆரம்பித்தாதான் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற புக்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் சாதாரண ஒரு நபராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை நம்மளுடைய எஃப்எஸ்ஓஓ இல்லை நீட்டு இல்லை டிஎன்பிசி இந்த மாதிரி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.